வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் உள்ள பனி உருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது. இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? பனித்துளி, பனி உருவாக்கம் அப்படின்னா பனித்துளினா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம காலையில் நம்மளுடைய வீட்டு வாசலில் இருக்க செடிகளில் உள்ள இலைகளோ இல்லைனா புல்வெளிகள்லையோ பார்த்தோம்னா நீர்த்துளிகளாக தெரியும். அதுதான் என்னது, பனித்துளி. இது எப்படி நடக்கு அப்படின்னா, இப்போ காலையில் சூரிய வெப்பத்தால் பொருட்கள் சூடாகும்ல. இப்போ புல்லெல்லாம் சூடாக இருக்கும். அந்த புல்வெளி அப்புறம் பொருட்கள் இதோட மேற்பரப்பு எல்லாம் என்ன செய்யும், நைட்டு இரவாகும்போது என்ன செய்யும், குளிரும். அப்படி குளிர்ச்சி அடையும் போது காற்றில் உள்ள ஈரப்பதம் இந்த பொருட்களை தொடும்போது, இந்த குளிர்ச்சியான பொருட்களை தொடும்போது என்ன செய்யும், பனித்துளி உருவாகும். நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருட்களின் மீது படும்பொழுது பனி உருவாகிறது. குளிர்ந்த பொருட்களின் மீது படும்பொழுது என்ன செய்யும், பனி உருவாகிறது. பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது பனி உருவாகிறது. என்ன செய்யணும், பொருட்களோட வெப்பநிலை பனிநிலையோட வெப்பநிலையை விட என்ன செஞ்சுருக்கணும், குறைவாக இருக்கணும். How is the dew formation takes place? It is a water droplet formed by the condensation of water vapor on a relatively cold surface of an object. It forms when the temperature of an object drops below the dew point temperature. Thank you.